இந்த யூபிஎஸ் பேட்டரியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இந்த மேலே ரெட் இன்னர் இருக்கு இல்லையா, இது மேலே டச் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா நான் கீழே வாட்டர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் வச்சுருக்கேன். இந்த வாட்டர் வந்து நான் எடுத்துகிட்டு இதில் டிஸ்டில் வாட்டர் ப்ராப்பராக ஊற்றணும். டிஸ்டில் வாட்டர் ஊற்றிட்டோம் அப்படின்னா லாக் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்து எரிச்சிருது. நான் பேட்டரி செக் பண்ணுறப்போ இந்த ரெட் இன்னர் வந்து கீழே வரைக்கும் இருந்ததுன்னா பேட்டரி வந்து சுத்தமாக தண்ணி இல்லைன்னு அர்த்தம். இந்த வாட்டர் லெவல்லாம் ப்ராப்பராக செக் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, இதில் மேலே வரைக்கும் இருக்குது. அப்போ நான் இதில் என்ன பண்ணுறேன், இதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் வாட்டர் ஊற்றுறேன். அப்படி வாட்டர் ஊற்றுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்துடுது. பேட்டரி வந்து நல்லா பேக்கப் நிற்கும், வெடிக்காது. அதே மாதிரி ஒவ்வொரு பேட்டரியிலையுமே இந்த ரெட் இன்னர் வயர் இருக்கும், பிளாக் இன்னர் வயர் இருக்கும். மேலே துரு பிடிச்ச மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து வேற ஒன்றும் இல்லை, சுடு தண்ணி இருக்குல்ல, நல்லா ஹீட் வாட்டர் எடுத்து இதில் அப்படியே கொஞ்சம் அப்படி மேலே ஊற்றுறோன்னா அந்த பொறியாக இருக்கிறது போயிடும். அப்படி போயிடுச்சு அப்படின்னா கரண்ட் கண்டக்டிவிட்டி வந்து கரெக்டாக கிடைக்கும். ஸோ அதுக்காக அது பண்ணுவாங்க. அதனால் ஒரு பேட்டரி வச்சுருக்கேன்னா, ஒரு பேட்டரியை சிஸ்டமோ வீட்லையோ வச்சுருக்கேன்னா கண்டிப்பாக வாட்டர் லெவல் செக் பண்ணுங்கள். கார் எடுக்கிறப்போ பார்த்தீங்கன்னா நிறைய டிரைவர்ஸ் வாட்டர் லெவல் ப்ராப்பராக செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற பேட்டரிக்கும் வாட்டர் லெவல் செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணுறதுனால கரண்ட் கண்டக்டிவிட்டி நல்லா கிடைக்கும், பேட்டரி வெடிக்கிற தன்மை குறையும்.